நாமக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட 4வது வார்டு சின்னமுதலைப்பட்டி பகுதியில் பாதாள சாக்கடை பணிக்காக சுமார் 5 அடி ஆழம் தோண்டப்பட்டது. அதில் நீரூற்று ஏற்பட்டதால் பணிகள் இடையில் நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த கட்டிட மேஸ்திரி மணிகண்டன், பிரதீப் பிரியா தம்பதியரின் 4 வயது மகன் ரோஹித் என்ற சிறுவன் தனது தாத்தா வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மாயமானான். சிறுவனை பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பல இடங்களில் தேடினர். இந்நிலையில் சந்தேகத்தின் பேரில் பாதாள சாக்கடை பள்ளத்தில் தேங்கியிருந்த தண்ணீரில் தேடிய போது சிறுவன் ரோஹித் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தது தெரியவந்தது. தகவல் அறிந்து வந்த நாமக்கல் காவல்துறையினர் சிறுவனின் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்தை நாமக்கல் மாநகராட்சி ஆணையர் சிவக்குமார் மற்றும் அலுவலர்கள் நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தினருக்கு மாநகராட்சி சார்பில் இழப்பீடாக 20 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை மாநகராட்சி துணை மேயர் சே. பூபதி, ஆணையாளர் சிவக்குமார் ஆகியோர் வழங்கினர்.